வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதவியினுடைய தலைப்பு வந்து மிரட்டும் ரங்கசாமி, மிரளும் புதுச்சேரி பிஜேபி பாஜக. என்ன மிரட்டுறார் ரங்கசாமி அப்படின்னா, சமீபத்தில் ஒரு கூட்டணி கட்சியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ரங்கசாமி அவர்கள் ஒரு மிரட்டல் விட்டதா என்னென்னா, நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன், வண்டி எடுத்துமே கவர்னர் மலையில் விட்டுட்டு நடந்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா டெல்லி பாஜக மறந்துடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது அவர் அறியாமை. நான் என்ன சொல்கிறேன்னா, புதுச்சேரியில் ஒரு கூட்டணி ஆட்சி நடத்த எல்லாம் உங்களுக்கு மத்திய அரசு செய்ய தயாராக இருந்தும் கூட்டணி கட்சிகள் பிஜேபி அரசு தலைவர் மோடி அவர்கள் புதுச்சேரிக்கு எல்லாம் கொடுக்க தயாராக இருந்து புதுச்சேரி பெஸ்ட் புதுச்சேரி ஆக்குங்கன்னு சொன்ன பொழுது கூட இந்த 4.5 ஆண்டு காலமாக ஏன் வேகம் எடுக்கல எந்த திட்டங்களும் அப்படின்னா, எல்லா திட்டங்களிலுமே ஊழல் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நான் சொல்கிறேன், ஊழல் நடந்திருக்கு. எப்படி அப்படின்னா, இது யாருமே பிஜேபிக்காரனோ இல்லை என்ஆர் காங்கிரஸ்காரனோன்னு இல்லை, காங்கிரஸ் உயர் அதிகாரிகளின் முட்டுக்கட்டை. நான் அதான் சொல்கிறேன், அரசியலில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இந்த புதுச்சேரிக்கு இந்த வெள்ளிக்கிழமை அதுமா நான் தொடங்கி வைக்கிற இந்த நெரேட்டிவ் என்னென்னா, எல்லோரும் காங்கிரஸ்காரன் தொடைய தட்டி அப்படியே நம்ம ஆட்சியை பிடிச்சே தீருவோம், அதுக்கு ரங்கசாமி நமக்கு அண்டர் கிரவுண்டு வேலை பார்ப்பார் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க ரங்கசாமி இல்லை, எந்த சாமி வந்தாலும் புதுச்சேரியில் உள்ள ஊழல் காங்கிரஸ் அதிகாரிகளுக்கு எதிரான போராட்டம் தான் இந்த 2026 தேர்தலில் முன்னெடுக்கப்படும். இதுதான் எங்களோட நெரேட்டிவ். இது இல்லைன்னு யாராவது பேசிடுவாங்களா? அப்படி பேசணும்னா திரு வைத்திலிங்கம் அவர்கள் பேசணும், திரு நாராயணசாமி அவர்கள் பேசணும். என்ன நீங்கள் பேசுறீங்க? புதுச்சேரியில் 20 ஆண்டு காலமாக பாலாரும் தேனாரும் நானும் ரங்கசாமியும் வைத்திலிங்கம் போட்டு இந்த புதுச்சேரியை வளர்த்து வச்சிருக்கிறோம். என்ன அருமையான வேலை வாய்ப்புகள், படித்தாலும் அவனுக்கு அந்த ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு அப்படி சமூக நீதிப்படி அரசு வேலைகள் எல்லாம் கொடுத்தோம். எப்படி அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ நான் புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணி படித்த இளைஞர்களையும் படித்த இளம் பெண்களை சித்திரவதைக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கி வேலை கிடைக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தி அவ்வளோ ஒழிச்சது இந்த 20 வருஷம் இந்த ஊழல் காங்கிரஸ் அதிகாரிகள். ரைட், இப்போது பாலம் கட்டுறேன்னு சொன்னேன். எந்த பாலமும் வில்லியனூரில் கட்டின பாலம் 7 வருஷம், ஆர்டிஓ ஆஃபீஸ் பாலம் பேத்துன்னு வருது, பாலம் சாயுது. இவ்வளோ வினோதமான பாலம்லாம் புதுச்சேரியில் தான் கட்டப்பட்டது. இதெல்லாம் யார் காரணம்? ரங்கசாமி ஊழல் செய்தார், நாராயணசாமி ஊழல் செய்தார், திரு வைத்திலிங்கம் ஊழல் செய்தார்னு சொன்னால் அது தப்பு. அவங்க எப்படிப்பா நேராக போய் அவங்களே ஊழல் செய்தாங்க? ஊழல் காங்கிரஸ் அதிகாரிகள். அது என்னப்பா ஊழல் காங்கிரஸ் அதிகாரிகள்? இவங்க அதாவது உறுப்பினர் அட்டை எடுக்காத ஊழல் அதிகாரிகள். இவங்களை எல்லாரையும் நோண்டி எடுத்து பேத்து சிறைச்சாலைக்கு நம்ம அனுப்ப 2026 இந்த 6 மாதத்துக்குள்ள தெளிவாக மக்கள் முடிவு பண்ணிவிடுவாங்க. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தால் நிச்சயமாக தங்கு தடையின்றி வேகமாக நடந்திருக்கும். இதுக்கு முட்டுக்கட்டை போட்டது மறைமுகமாக இந்த காங்கிரஸ் அதிகாரிகளின் மிரட்டலுக்கு ரங்கசாமி பயந்து, இல்லைனா உன்னை நான் காட்டி கொடுத்துருவேன், இல்லைனா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு அவங்க மிரட்டி இந்த 5 ஆண்டுகளில் பல நலத்திட்டங்களை முடக்கியது ரங்கசாமி. நானே சொல்கிறேன், எங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து நாங்கள்லாம் எதிர்பார்த்த தலைவர் மோடி சொன்ன தி பெஸ்ட் புதுச்சேரி உருவாக்காமல் போனதற்கு காரணம் முழு பொறுப்பு யார் எடுக்கணும்னா இந்த ஊழல் காங்கிரஸ் அதிகாரிகள். சார், இவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க? பாலம் கட்டினதில் ஊழல், கைது செய்யப்படுகிறார்கள். இன்னும் பூரா விசாரணை பண்ணால் இந்த 17 வருஷம் காட்டுற உப்பனார் பாலம் வரைக்கும் எல்லாம் கதனார். அப்போ அதிலலாம் யார் வருவாங்கன்னா, ஒரு பக்கம் ரங்கசாமி நான் இல்லை திருடலை அப்படின்னு சொல்லணும், இன்னொரு பக்கம் நாராயணசாமி ஐயோ நான் திருடலை அப்படின்னு நாராயணசாமி அவர்களும் திரு வைத்திலிங்கம் அவர்களும் சொல்லணும். இவ்வளோ தானே. நீங்கள் 3 பேர் என்ன சொல்லணும்? பிஜேபிக்கு எதிராக பிஜேபியில் உள்ள என்னை போல தொண்டன் கட்சி, நீங்கள் எங்ககிட்ட இருக்க கைக்கூலி ரங்கசாமி காலம் நக்கிறவன், இதெல்லாம் ஆல்வேஸ் எக்ஸம்ஷன், அவங்களாம் மறந்துடணும். என்ன போல தொண்டனும் செயல் தலைவராக மீண்டும் நான் முன்னெடுக்க போகிறேன். நாங்கள் காங்கிரஸ் கட்சி போன 2021 ஒதுக்கணும், அது கரெக்டு, இவங்க ஊழல்வாதிகள். ஆனால் இதுக்கு பேக் போன் யார்? அந்த பின்புலத்தை நம்ம சரியாக அடையாளம் கண்டு அதை ஒழிக்காமல் அதை அழிக்காமல் இங்கே வளர்ச்சி என்பது வராது. அது ரங்கசாமி இல்லை, அது ஆண்டவனே வந்தாலும் வராது. அதனால் இந்த அரசு காங்கிரஸ் கட்சி ஊழல் அதிகாரிகளுக்கு எதிராக போர் தொடங்கி வைக்கிறேன். அதனால் ரங்கசாமி அவர்கள் சும்மா இந்த உருட்டுறது, இந்த மிரட்டுறது, நான் காரை கொடுத்துட்டு அப்படியே நடந்து போனால் மொத்த புதுச்சேரியும் அப்படியே அவர் பின்னாடியே நடந்து போகிறதாகவும், அப்படியே நான் போய் கோயிலில் உட்காந்துரும். இந்த பூச்சாண்டிலாம் புதுச்சேரியில் என்ன போல தொண்டர்களுக்கு, கொள்கை பிடிப்போடு உள்ள தொண்டர்களுக்கு, அதுவும் குறிப்பாக இதை செயல் வடிவம் பல விஷயங்களில் செயல் வடிவம் கொண்டு வந்த என்ன போல ஒருக்கெல்லாம் இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் இனி செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் என்று ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ நடக்க போகிற இந்த 2026க்கான நெரேட்டிவ் நான் இப்போயே சொல்லிடுறேன், மூடி மறைச்சலாம் இல்லை,
காங்கிரஸ் ஊழல் அதிகாரிகளை தொடர்ந்து விரட்டி கைது செய்து அந்த ஊழல் பணத்தை திருப்பி எடுக்கணும். நான் இதன் மூலிமா தலைவர் மோடி அவர்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் முதல் முறையாக தயவுசெய்து உங்கள் பொறுப்பாதங்களை தொட்டு கேட்குறேன், இப்படி ஒரு சட்டத்தை அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். என்னென்னா, கைது செய்யப்பட்ட உடனேவே அவர்களுடைய சொத்துக்களை இதனால் ஏற்பட்டு அவன் பெங்களூரு வெளிநாடு அப்படின்னு வச்சிருக்கிறதும் லிக்விட் கேஷ் வச்சிருக்கிறதும் பினாமி பேரில் அதை உடனடியாக சீஸ் பண்ணணும். அப்படி ஒரு சட்டத்தை கையகப்படுத்துகிறோம் அப்படின்னாலே எதிர்காலத்தில் எவனும் ஊழல் செய்ய மாட்டான். நம்ம என்ன கஷ்டப்பட்டு ஊழல் செய்தாலும் அதை உடனே பிடிங்கி எடுத்துன்னு போய் அதை செயல்படாமல் அனுபவிக்க விடாமல் எடுத்து வச்சிருது. அது என்ன சொல்கிறது, சொத்து நிலையான சொத்தாக இருந்தாலும் சரி, கரன்சியாக இருந்தாலும் முடக்கி வைத்தல், இம்மிடியேட் முடக்கி வைத்தல் அப்படின்றத இந்த திட்டத்தை புதுச்சேரியில் ஊழல் அதிகாரிகள்லாம் கைது செய்யும் போது அவங்ககிட்ட பெறணும். ஒரு குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கறதுலையும், ஒரு தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு மருந்து கொடுக்கறதுலையும் இவ்வளோ பெரிய கேவலம் நடந்திருக்குது, இவ்வளோ கொடூரமான ஒரு வியாபாரம் நடந்திருக்குது. இதில் ரங்கசாமிக்கு என்ன பங்கு, நாராயணசாமிக்கு என்ன பங்குன்னு மக்கள் கேட்பாங்க. பப்ளிக்ல கண்டிப்பாக சொல்லிதான் ஆகணும். அதனால புதுச்சேரியில் பிஜேபி நிற்குமானா பிஜேபி நிற்கும். பிஜேபி எனக்கு தெரிஞ்சு, அதாவது செயல் தலைவராக எனக்கு ஒரு வடிவமைப்பு இருக்குது. 21 தொகுதியில் நாங்கள் நிற்கிறதுக்கான எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதை என் தலைமைக்கு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இனி இந்த சப்ப சிந்தனை உள்ள ரங்கசாமியை கொண்டு இந்த முடக்கம் வாதம் வந்த ரங்கசாமியின் புத்தியை நான் சொல்கிறேன், அந்த செயல் திட்டத்தை இதுக்கு மேலே முடியாதுங்க. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்நேரம் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி அந்த ஸ்டாச்சுக்கு நடுவில் கட்ட வேண்டிய பிரம்மாண்ட பாலத்தை ஃபுல் ஸ்கீம் கவர்மெண்ட் பணத்தோட 400 கோடி சம்பந்தப்பட்டதை ஆட்சியின் 6வது மாதமே பாரத பிரதமர் பதவியேற்றத்துக்கு போகவே இல்லை. எந்த கூட்டணி கட்சியின் தலைவர்களை கூட்டும் போதும் போகவே இல்லை, இன்றும் போகவே இல்லை. இங்கே உக்காந்துக்குன்னு இந்த குண்டி செட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி மிரட்டுவதை ரங்கசாமியிடம் ஆதரவாக தங்கள் ஆதாயத்திற்காக வேஷம் போடுகிற ஒரு சில பிஜேபி காரனிடம் வேணால் எடுபடுமே தவிர, தலைவர் மோடியின் வழியில் வந்த தளபதி அமித்ஷாஜி வழியில் வந்த என்னை போல பல தொண்டர்கள் இருக்கிறாலும் கொள்கை ரீதியாக இங்கு 2026 புதுச்சேரி காங்கிரஸ் ஊழல் அதிகாரிகளை ஒழித்து பாஜக முழுமையான ஆட்சியை பெறும். நன்றி, வணக்கம்.